வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக இபிஎஸ் மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நீலகிரியில் வசிக்கும் படுகரின மக்களை தனி பழங்குடியினர் சமூகமாக கணக்கிட வேண்டும். மத்திய அரசுக்கு திமுக எம்பி ஆர் ராசா கடிதம். யுபிஐ மூலம் பணம் செலுத்த கட்டணம் வசூலிக்கும் திட்டம் இல்லை. டிஜிட்டல் பரிவர்த்தனையை தொடர்ந்து ஊக்குவிக்கப்படும் என மத்திய அரசு விளக்கம். டெல்லியில் தாழ்தள பேருந்துகள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார். ஆரம்பகட்ட விசாரணைக்கு பதிவு செய்தது சிபிஐ. பெண் நீதிபதி மற்றும் காவல்துறை அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்ததாக புகார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது வழக்கு பதிவு. ஜிம்பாப்வேக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை முழுமையுமாக கைப்பற்றும் உத்வேகத்துடன் இன்று 3வது போட்டியில் களமிறங்கும் இந்திய அணி. இனி விரிவான செய்திகள். சென்னையில் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களை உற்சாகப்படுத்தினார். அண்ணா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூடைப்பந்து, பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட விளையாட்டுகள் முதல்வர் உற்சாகமாக விளையாடினார். தொடர்ந்து சைக்கிளிங்கில் ஈடுபட்ட அவர் பின்னர் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்களுடன் இணைந்து நடந்து சென்றார். பின்னர் பொதுமக்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் ஓ பன்னீர்செல்வம் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் புளியஞ்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைமைக் கழகத்திற்கு ரவுடிகளை அழைத்துச் சென்று வன்முறையில் ஈடுபட்டதாகவும் அவர் சாடினார். எனவே அனைவரும் தமது பக்கம் வாருங்கள் என அழைப்பதற்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என அவர் கூறினார். அரசியல் பச்சோந்திகளில் முதன்மையானவர் கே பி முனுசாமி என ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி கூறியுள்ளார். இதுகுறித்து ஹொசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கே பி முனுசாமிக்கு அரசியல் வாழ்வு தந்தவர் ஓபிஎஸ் என்றார். ஓபிஎஸ் குறித்து பேச கே பி முனுசாமிக்கு தகுதி இல்லை என்றும் இபிஎஸ்ஐ ஒழிக்கவே அவர் அந்த முகாமிற்கு சென்றதாகவும் புகழேந்தி கூறினார். அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது என ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளராகவிருந்த பூங்குன்றன் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், எதிரி யார், நண்பன் யார், தேவைப்படும்போது நண்பன், தேவையில்லாதபோது எதிரி. எனவே எதிரி என்று விமர்சித்து விடாதீர்கள், நண்பன் என்று பாராட்டி விடாதீர்கள். எப்போது வேண்டுமானாலும் நண்பன் எதிரியாகலாம், எதிரியும் நண்பனாகலாம். இது கலிகாலம் என குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுக்குழு வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக இபிஎஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதி துரைசாமி தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தங்களது தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என ஓபிஎஸ் தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் அரிசி கடத்தல் அதிகரித்து வருவதாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் ஆட்டிசம் குறைபாடு உள்ள நபர்களால் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் ரேஷன் அரிசி கடத்தல் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். அரிசி கடத்தலை தடுக்க டிஜிபியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அண்மை காலங்களில் அரிசி கடத்தல் இந்த மாதிரி நிறைய வண்டிகள் நாங்கள் பிடிக்கிறோம் இல்லையா, இது ஒரு அண்மை காலங்களில் கொஞ்சம் தீவிரப்படுத்தி ஒரு சவாலாக வரக்கூடிய நிலைக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் இந்த அரிசியை வாங்கிட்டு மற்றவங்களுக்கு வித்துறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த கீழ்குப்பம் கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக திருப்பதி சென்றுள்ளதால் ஊரே வெறிச்சோடியது. அங்கு 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருப்பதிக்கு குடும்பத்துடன் செல்லும் வழக்கத்தை கிராம மக்கள் வைத்துள்ளனர். அதன்படி 5 பேருந்துகள், 4 கார்களின் மூலம் ஒட்டுமொத்த கிராமமும் திருப்பதிக்கு புறப்பட்டுச் சென்றது. கனமழை காரணமாக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் 5 விமானங்கள் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டன. சென்னை புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. துபாய், பஹ்ரைன், லக்னோ, மும்பை, ஹாங்காங் ஆகிய நாடுகளில் இருந்து சென்னை வந்த 5 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டன. இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் கண்ணன் மற்றும் மாவட்ட தலைவர் தேன்மொழி ஆகியோரின் திருமண நிகழ்ச்சியில் பேசிய
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், காதல் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் எனவும், இளைஞர்கள் தைரியமாக காதலிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். காதலர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாதுகாப்பரணாக திகழும் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தில் கஞ்சா பயிரிடும் கலாச்சாரம் ஜீரோ கல்டிவேஷன் எனப்படும் பூஜ்ய நிலையை அடைந்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதன்முறையாக தமிழகத்தில் கஞ்சா பயிரிடுதல் சுத்தமாக இல்லை என்றார். 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை அழிக்கும் பணியை தமிழக போலீசார் செய்ததாகவும் மா. சுப்பிரமணியன் கூறினார். இதுவரைக்கும் வரலாறுல எப்பவுமே இல்லாதபடி ஜீரோ கல்டிவேஷன்ங்கிற மாதிரி கஞ்சா பயிரிடுதல் என்பது தமிழகத்தில் சுத்தமாகவே இல்லை. சுதந்திர தினத்திற்கு முந்தைய நாள் 273 கோடி செலவு செய்து மது வாங்கும் நபர்களுக்கு இலவசம் எதற்கு என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். கன்னியாகுமரியிலிருந்து கேரளத்திற்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவதற்கு எதிராக திங்கள் நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விடுதலை நாள் சுதந்திர தினத்திற்கு முன்னாடி நாளைக்கு டாஸ்மார்க் விடுமுறை என்பதாலேயே அதுக்கு முதல் நாள் வியாபாரம் மட்டும் 273 கோடி. 273 கோடிக்கு குடிக்க காசு இருக்கிற ஒருவனுக்கு இலவசம் எதற்காக? நீலகிரியில் வசிக்கும் படுகரின மக்களை தனி பழங்குடியினர் சமூகமாக கணக்கிட வேண்டும் என மத்திய அரசுக்கு திமுக எம்பி ஆர். ராசா கடிதம் எழுதியுள்ளார். முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தவறாக நடந்ததைப் போல அவர்களை கன்னடர்கள் என்று வகைப்படுத்த வேண்டாம் என்றும் ஆர். ராசா கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் படுக மொழியை தனி மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் கணக்கிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களின் உரிமையும் வேலைவாய்ப்பும் பறிக்கப்படுவதாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் தெரிவித்தார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் இளைஞர் திருவிழா மதுரை ஊர்மெச்சிக்குளம் மந்தை திடலில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய சு. வெங்கடேசன், மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிப்பதாகவும் 65% ஹிந்தி தெரிந்தவர்கள் மத்திய அரசு தேர்வுகளில் வெற்றி பெற்று தமிழக பணிகளுக்கு வருவதாக தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்வில் சுவாமியும் அம்பாலும் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளினர். 5ஆம் நாள் விழாவினை ஒட்டி சுப்பிரமணிய சுவாமி, அம்பாள், ஜெயநாதர் ஆகியோருக்கு ஒரே நேரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமியும் அம்பாளும் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்தனர். இதில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பாளையங்கோட்டையில் கத்தோலிக்க மறைமாவட்ட பொன்விழாவினை ஒட்டி தூய சவேரியார் ஆலயத்தில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பாதிரியார்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் மாநில தலைவரை நீக்கக் கோரி மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவை கட்சியினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் முடிந்ததும் வெளியே வந்த தினேஷ் குண்டுராவை முற்றுகையிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில தலைவர் சுப்பிரமணியனை மாற்றக்கோரி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவை அவமானப்படுத்தியதாக 5 பேர் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நிர்வாகிகள் 5 பேருக்கு காங்கிரஸ் புதுச்சேரி மாநில தலைவர் சுப்பிரமணியன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் தகராறு செய்த கூட்டத்தை நிறுத்தியதாகவும், மேலிட பொறுப்பாளர் வெளியே வந்தபோது செய்தியாளர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. 2022-23ஆம் ஆண்டிற்கான 10,696 கோடி ரூபாய்க்கான நிதிநிலை அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவைக் கூட்டம் தொடங்குகிறது. இதில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட பல்வேறு வாக்குறுதிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவுடனான எல்லைப் பிரச்சினையில் இந்தியா கடினமான காலகட்டத்தில் இருந்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரேசில் சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சாவோபோலோவில் பிரேசில் வாழ் இந்தியர்களை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், எல்லைப் பகுதிகளில் படைகளை குவிப்பதை தடை செய்யும் வகையில் 90களில் இரு நாடுகளும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை சீனா புறக்கணித்துவிட்டதாக தெரிவித்தார்.
பசுவதை செய்ததற்காக தாங்கள் இதுவரை 5 பேரை அடித்துக் கொன்றிருப்பதாக ராஜஸ்தான் மாநில முன்னாள் பாஜக எம்எல்ஏ பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த வீடியோவில் தமது ஆட்களுக்கு கொலை செய்ய முழு சுதந்திரம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ராஜஸ்தான் போலீசார் கியான் தேவ் அஹூஜா மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். கேரளாவில் இன்று முதல் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி வரையில் சிறப்பு சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. கேரளாவில் லோக் ஆயுக்தா சட்டத்திருத்தம் உள்ளிட்ட 11 அவசர சட்டங்களில் ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் கையெழுத்திடாததால் அந்த அரசாணை அனைத்தும் காலாவதியானது. செல்லாத அரசாணைகளை மாற்றுவதற்கான மசோதாவை நிறைவேற்ற சிறப்பு சட்டமன்ற கூட்டம் நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் பாதுகாப்பு வாகனங்கள் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியதில் பரபரப்பு ஏற்பட்டது. பாட்னா அருகே சோஹி கிராமத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த 20 வயது இளைஞருக்கு நீதி கேட்டு நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சென்ற முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனங்கள் மீது அவர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பாக 11 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். யுபிஐ மூலம் பணம் செலுத்த கட்டணம் விதிக்கும் திட்டம் இல்லை என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் கடந்த ஜூலை வரை 6 பில்லியன் பண பரிவர்த்தனைகள் யுபிஐ மூலம் நடைபெற்றுள்ளதாக பிரதமர் மோடி அண்மையில் கூறியிருந்தார். இந்நிலையில் யுபிஐ மூலம் பணப்பரிமாற்றம் செய்வதற்கு கட்டணம் வசூலிக்க அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் பரவியது. ஆனால் கட்டணம் விதிப்பது குறித்து அரசு பரிசீலிக்கவில்லை என மத்திய நிதியமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. டெல்லியில் தாழ்தள பேருந்துகள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகார் குறித்து விசாரிக்க ஆரம்ப விசாரணைக்கு சிபிஐ பதிவு செய்துள்ளது. டெல்லியில் புதிய மதுக் கொள்கை ஊழல் பூதாகரமாகியுள்ளதால் சிபிஐ சோதனை நடத்தி விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் அம்மாநிலத்தில் 1000 தாழ்தள பேருந்துகள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து விசாரணை நடத்துவதற்காக சிபிஐ ஆரம்பகட்ட விசாரணையை பதிவு செய்துள்ளது. குஜராத்தில் தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு நீக்கி வருவாய் பெருக்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஷங்கர் சிங் வகேலா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் ஆட்சி நடக்கவில்லை, ஊழல் மட்டுமே நடப்பதாக தெரிவித்த ஷங்கர் சிங் வகேலா, பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகளின் முதலாளிகள் ஒருவரே என குற்றம் சாட்டினார். புதிதாக கட்சி ஆரம்பிக்க உள்ளதாகவும் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் 182 தொகுதியிலும் போட்டியிடப் போவதாகவும் அவர் கூறினார். இமாச்சல பிரதேச மாநிலத்தின் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரக் குழுவின் தலைவர் பதவியை அக்கட்சியின் மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா ராஜினாமா செய்துள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கட்சித் தலைவர் சோனியா காந்திக்கு அனுப்பியுள்ளார். வரும் நவம்பர் மாதம் இமாச்சலில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆனந்த் சர்மாவின் ராஜினாமா காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் நடந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய இம்ரான்கான், பெண் நீதிபதி ஒருவரையும் காவல்துறை உயரதிகாரிகளையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டில் அவர் மீது தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு எதிரான சட்டப்பிரிவை ரத்து செய்யப்போவதாக அந்நாட்டு பிரதமர் லீ ஷியான் லூங் அறிவித்துள்ளார். அங்கு தன்பாலின உறவு குற்றமாக கருதி தண்டனை வழங்கும் சட்டம் அமலில் உள்ளது. இந்த நிலையில் சிங்கப்பூரின் தேசிய தின பேரணியில் பேசிய பிரதமர் லீ ஷியான் லூங், தன்பாலின ஈர்ப்பாளர்களின் திருமணம் சட்ட ரீதியாக அங்கீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சென்னையில் அஞ்சல் துறையின் சார்பில் 34வது அகில இந்திய கால்பந்து போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி மண்டல போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் கோவிந்தராஜன், சென்னை ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் வருகிற 26ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் தமிழ்நாடு உட்பட 10 மாநில அணிகள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். ஜிம்பாப்வேக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட்டில் தொடரை முழுமையுமாக வெல்லும் உத்வேகத்துடன் இந்திய அணி இன்று கடைசி ஆட்டத்தில் விளையாடுகிறது. ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் 2 ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி எளிதில் வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இந்த நிலையில் இந்தியா ஜிம்பாப்வே இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி ஹரோரேவில் இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி பிற்பகல் 12:45 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக பொதுக்குழு வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக இபிஎஸ் மேல்முறையீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை.
நீலகிரியில் வசிக்கும் படுகரின மக்களை தனி பழங்குடியினர் சமூகமாக கணக்கிட வேண்டும். மத்திய அரசுக்கு திமுக எம்பி ஆர் ராசா கடிதம். யுபிஐ மூலம் பணம் செலுத்த கட்டணம் வசூலிக்கும் திட்டம் இல்லை. டிஜிட்டல் பரிவர்த்தனையை தொடர்ந்து ஊக்குவிக்கப்படும் என மத்திய அரசு விளக்கம். டெல்லியில் தாழ்தள பேருந்துகள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார். ஆரம்பகட்ட விசாரணைக்கு பதிவு செய்தது சிபிஐ. பெண் நீதிபதி மற்றும் காவல்துறை அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்ததாக புகார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது வழக்கு பதிவு. ஜிம்பாப்வேக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை முழுமையுமாக கைப்பற்றும் உத்வேகத்துடன் இன்று 3வது போட்டியில் களமிறங்கும் இந்திய அணி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.